அதை கொஞ்சம் அழிச்சிருக்கேன். இந்த படத்தை அங்கே போட முடியுமான்னு பாருங்கள். இந்த படத்தை அங்கே போட முடியுமான்னு பாருங்கள். அதை அழிச்சிட்டு போடுங்க. கீழே இருக்க மட்டும் அழிச்சிருக்கேன். கீழே கொண்டு போடுங்க. அவ்வளோதான். இல்லை, அந்த 6 மார்க் மேலேருந்து கொண்டு வாங்க. சரி, ஓகே, ரைட். ரைட். R, okay. Right. So the total compressive thrust passing through the imaginary sphere is N. தானே N? N தானே வச்சுருக்கீங்க? N. சரிதானா? ஓகே. உண்மையான ஸ்பியர் கன்சிடர் பண்ணுறதுதான் கஷ்டம். யூ இமேஜின் எனி ஸ்பியர் ஆஃப் எனி ரேடியஸ், அது வழியாக பாஸ் ஆகி தானே வரணுங்கிறேன் நான். சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின். Therefore, the compressive thrust passing through unit area of the sphere எவ்வளோ இருக்கும்? The compressive thrust passing through unit area of the sphere எவ்வளோ இருக்கும்? எக்ஸாக்ட்லி போட்டுருங்க. அதை நீங்கள் எழுதி சொல்கிறேன். compressive thrust passing through unit area. Right. N by 4 pi R square. ஐயா சரிதாங்களா? The total compressive thrust passing is N. The area is 4 pi R square. So through unit area passing through is divide the total divided by the area. Okay. இப்போ N by R square வந்துச்சு பார்த்தீங்களா? வந்துச்சுங்களா? அதுதான் பிற்காலத்தில் நியூட்டன் ஃபார்முலா வர 1 by R square வரப்போகுது. சிவாஜி கணேசன் மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காரு இப்போ. அவ்வளோதான். எங்கேயா? ஐயா, அந்த ஏழை கணக்கில் எடுத்து எண்ணெய் சுருக்கியாச்சு, எண்ணில் உட்காந்துட்டு இருக்கு எல்லாமே. ஏன் அதில் வரணும்? டோட்டல் வந்து எண். அந்த எண்ணு தானே இமேஜினரி ஸ்பியரை பேசிக்கிட்டு இருக்கணும். பண்ணலாமா? we are discussing the imaginary area, imaginary sphere.
அந்த ஏசி எல்லாம் அந்த எண்ணுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கு. அது ஏரியா ஆஃப் த மாஸ். அது இல்லை, இது நம்ம கன்சிடர் பண்ணது இமேஜினரி ஸ்பியர். ஃபர்ஸ்ட் வந்து மாஸ் ஆஃப் த பாடி. அந்த ஏ வந்து மாஸ் ஆஃப் த பாடி. இது வந்து அப்படி கிடையாது. நம்ம இமேஜின் பண்ணுற ஒரு ரேடியஸ், அது எந்த ரேடியஸ் வேணாலும் இருக்கலாம். உட்கார வச்சாச்சு எல்லாத்தையும். அதான் இருக்கு, எண்ணுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்காது. எண்ணுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்காது பாடி. அது இல்லை, வேணாம் எண்ணெய் அப்படியே வச்சுருங்க. நீங்கள் அப்புறம் மாற்றிக்கலாம், வேணும் போய் மாற்றிக்கலாம். ஏன்னா கன்ஃபியூஷன் ஆயிடும். ஐயா வாங்க ஐயா. கொஞ்சம் பெருசாக எங்கங்கிறாரா? சாரி. இதுக்கு அடுத்த ஸ்லைட் பண்ணுமா? There is a force towards what? There is a force towards what? Towards the mass m. Hello? Towards the mass m. There is a force. Right? Okay, next step for me. You imagine that every step multiplied by 2 years, எத்தனை வருஷம் ஆயிருக்குன்னு பார்த்துக்குங்க. ரைட். இப்போ அந்த யூனிட் ஏரியா தான் கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணியிருக்காரு. அந்த யூனிட் ஏரியா மூலமாக எவ்வளோ கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, எவ்வளோ கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது வேலையை கண்டுபிடிச்சிருக்காரு பாருங்க. n/4πr². யூனிட் ஏரியா மூலமாக n/4πr². ஆச்சுங்களா? இப்போ அந்த இடத்துல நான் இன்னும் ஒரு ஆப்ஜெக்டை வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல இன்னொரு ஆப்ஜெக்டை வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆப்ஜெக்டை இந்த கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் என்ன பண்ணும்? யூனிட் ஏரியா மேலே போகிறது கம்ப்ரசிவ் த்ரஸ்ட் போகுது. அங்கே ஒரு ஆப்ஜெக்டை வைக்கிறேன் நான். அப்போ ஆப்ஜெக்ட் வச்ச உடனே அதை பிடிச்சி தள்ளும். அதை பிடிச்சி தள்ளும். ஏன்னா அது மேலே ஒரு ஃபோர்ஸ் இருக்கே. இப்போ ஏற்கனவே ஒரு ஃபோர்ஸ் இருக்குது யூனிட் ஏரியா மேலே. அங்கே போய் நான் இன்னொரு ஆப்ஜெக்ட் வச்சேன்னா அதையும் தள்ள பார்க்கும். அதான் நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டு. ஆனால் இன்னொரு ஆப்ஜெக்ட் வைக்கிறோம் பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், இன்னொரு ஆப்ஜெக்ட் M2ன்னு வச்சுருக்கிறோம்.
இங்கே M2ன்னு வைக்க வேண்டிய இருக்கனால இதை வந்து M1 வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டை M1 வச்சுக்கோங்க. M1 ஓகே. நம்ம இன்னொரு ஆப்ஜெக்ட் வைக்க போகிறோம் M2ங்கிறத. அந்த ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் M1 இருக்குது பார்த்தீங்களா, அது ஒன்றாவது ஆப்ஜெக்ட் இருக்கிறதுனால இது என்ன வச்சுக்கலாம், N1 வச்சுக்கலாம், N1 வச்சுக்கலாம். இங்கே மேலே N1 அவ்வளோதான். ரைட். இப்போ அங்கே வந்து நான் செகண்ட் ஆப்ஜெக்டை வைக்கிறேன், M2 வைக்கிறேன். அப்போ செகண்ட் ஆப்ஜெக்ட் அது என்ன பண்ணும், அந்த கம்ப்ரஸ் ஃபோர்ஸ் என்ன பண்ணும், தள்ள பார்க்கும். ஐயா சண்முகம், ஐயோ மறுபடியும் நீங்கள் பேக் டு ஸ்டேஜே பதிவிட்டீங்க. அதுதாங்க இப்போ M2 பதிவு வைக்கிறோம், அது ஒரு டெஸ்ட் மாஸ் தான். இல்லை அது ஆக்சுவலாக வைக்கிறோம் டெஸ்ட் மாஸ் தான், ஒரு டெஸ்ட் மாஸ் தான். நீங்கள் எப்போவுமே ஃபீல்டு கண்டுபிடிக்கும் போது ஒரு டெஸ்ட் பார்ட்டிக்கல் வைப்பாங்க, அதனுடைய ரியாக்ஷனெல்லாம் பார்க்க மாட்டாங்க, டெஸ்ட் பார்ட்டிக்கல் தான் வைப்பாங்க. அப்புறம் M1 M2 M3 வச்சுக்கிடுவாங்க. இந்த ஃபீல்டு பார்க்கும்போது ஒரு டெஸ்ட் மாஸ் தான் வைப்பாங்க முதல்ல போய். அந்த டெஸ்ட் மார்க்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ணுங்கிறது அப்புறம் பார்க்கலாம். அதுக்கு என்ன ஏற்படும், அது மேலே என்ன ஏற்படும் முதல்ல பார்த்துட்டு அப்புறம் அது என்ன தாக்கத்தை உண்டு பண்ணுங்கிறது அப்புறம் பார்க்கலாம். ரைட்டுங்களா? இப்போ அது மேலே கொண்டு போய் M2 வைக்கிறோம். அந்த M2 வைக்கும்போது அது ஒரு ஏரியாவை கொடுக்குது இல்லைங்களா, அது ஒரு ஏரியாவை கொடுக்குது. சப்போஸ் அதனுடைய ஏரியா 10 யூனிட்னு வச்சுக்கோங்க. ஒரு யூனிட் மேலே, யூனிட் ஏரியா மேலே எவ்வளோ ஃபோர்ஸு, அங்கே N1 4πr². நம்ம வைக்கிற ஆப்ஜெக்ட் வந்து ஏரியா வந்து ஒரு 10 யூனிட்டை கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. 10 யூனிட் ஏரியா அதில் இருக்குன்னா அப்போ என்ன பண்ணும், யூனிட் ஏரியா மேலே N1/4πr². இங்கே வந்து 10 யூனிட் இருக்குங்க, அடப்படுது, 10 யூனிட் அடப்படுது. அப்போ 10 யூனிட் மேலே எவ்வளோ இருக்கும், 10 × ஒரு யூனிட் மேலே 4πr². அவ்வளோதான். ஐயா அது அப்புறம் கன்சிடர் பண்ணலாம், அதுக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம M2 மேலே என்ன ஏற்படுதும், யூனிட் ஏரியா மேலே வந்து ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் தெரிஞ்சு போச்சு. நம்ம வைக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து 10 யூனிட் ஏரியான்னு வச்சுக்கலாம். அப்போ 10 யூனிட் ஏரியா மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கும், 10 × ஒரு யூனிட்டில் எவ்வளோ ஏரியா இருக்கோ அதை மட்டும் ப்ளே பண்ணிக்க வேண்டியதான். ஓகே. அப்போ கீழே எழுதுங்க M2, அந்த M2 இங்கே போட்டுருங்க. அப்படி இல்லை அப்படியே இருக்கட்டும், அந்த இடத்துல M2 போடுங்க, அவ்வளோதானே. அந்த ரவுண்டு அப்புறம் கீழே எழுதுங்க ஃபோர்ஸ் ஆன் M2. கொஞ்சம் பெருசாக எழுதுங்க. ஃபோர்ஸ் ஆன் M2 ஈக்குவல்ஸ் எவ்வளோ வரும், அது எவ்வளோ யூனிட் ஏரியா கொடுக்குதோ அதை பொறுத்து இருக்கு. அல்ல இப்போது நம்ம வைக்கிற ஆப்ஜெக்ட் வந்து இப்படி வைக்கிறோம் வச்சுக்கோங்க, இவ்வளோ ஏரியாவில் ஆக்ட் பண்ணும். நம்ம வைக்கிற ஆப்ஜெக்ட் இப்படி வச்சோம் வச்சுக்கோங்க, இவ்வளோ தான் ஏரியா இருக்குது. நம்ம கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வச்சோம்னா கொஞ்சம் ஏரியா தான் இருக்கும், இப்படி வச்சோம்னா ஜாஸ்தி ஏரியா பாஸ் ஆகுது. ஸோ எவ்வளோ ஏரியா அந்த M2 கொடுக்குறதுன்னு தெரியல இல்லைங்களா. ஓகே. அதனால் ஜென்ரலாக என்ன எழுதுகிறோம்னா ஃபோர்ஸ் ஆன் M2 ஈக்குவல்ஸ் எவ்வளோ ஏரியா நமக்கு தெரியலை. ஓகே. அதனால் என்ன எழுதுகிறோம், அந்த ஏரியா கொடுக்குறது யார், M2 தானே கொடுக்கணும், M2 தானே ஏரியா கொடுக்குது. அதனால் அது K2ன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு ஏரியா கொடுக்க போகுது, அதை K2ன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன எழுதலாம், K2
ஓகே, ஆல்மோஸ்ட் வி ஆர் நியரிங். அப்படியே ஷேப் வந்துக்கிட்டு பாருங்க. 1/r² வந்துருச்சு இல்ல. அடுத்து மாமா நெக்ஸ்ட் இருமா வர ப்ரீவியஸ் இருமா. அந்த சென்டென்ஸ் சரியாக வருதுங்களா? We keep another mass m2 at a distance r. The force on m2 can be written as f2 equals, force on m2 equals what? K2. K2 எழுதிருக்கீங்க? K2 அப்புறம் அன்றைக்கி இதுதான் ஸ்மால் n வச்சுக்கிட்டீங்களே, ஸ்மால் n டிவைடட் பை 4πr². அதுதான் ஃபார்முலா. எது மேலே ஆக்ட் பண்ணுற ஃபார்முலா? m2 மேலே. m2 மேலே அவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது. அந்த ஃபோர்ஸ் m2 எதை நோக்கி தள்ளுது? m1 நோக்கி தள்ளுது. ஓகே, சண்முகையா ஃபர்தர் போகலாமா? சொல்லுங்க. எல்லாமே கன்வெர்ஜ் எதில் போய் ஆகுது? M1 தானே கன்வெர்ஜ் ஆகுது. கம்ப்ரசிவ் த்ரஸ்ட் முதல் படத்தில் எல்லாமே எங்கே போய் கன்வெர்ஜ் ஆகுது? M1 தானே போய் கன்வெர்ஜ் ஆகுது. அதனால் இங்கே என்ன வச்சாலும் அதை வச்சு தானே ஓடியாடுறாங்க. ஓகே, டீ டைம் ஆச்சா? போயிட்டு வந்துடலாமா? படிக்கட்டுமா? இல்லை அங்கே உங்களுக்கு டீ. அப்புறம் இமேஜினரி ஸ்பியர் எடுத்தோம், அதில் யூனிட் ஏரியா கண்டுபிடிச்சோம், அதில் m2 வச்சா எவ்வளோ ஃபோர்ஸ்ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இதே ப்ரொசீஜரை நான் இப்படியே ரிப்பீட் பண்ணலாமே. m2 பிகினிங்கில் எடுத்துக்கிட்டு அது மேலே கன்வெர்ஜ் ஃபோர்ஸ் ஆக முடியும் இல்லை? அது மேலே கன்வெர்ஜ் ஆகும். அப்புறம் ஒரு இமேஜினரி ஸ்பியர் ரேடியஸ் r எடுத்துக்கிட்டு அப்புறம் யூனிட் ஏரியா மேலே கொண்டு போய் m1 வச்சோன்னா m1 மேலேயும் ஒரு ஃபோர்ஸ் வரும். அப்போ சிமெட்ரி தான். சிமெட்ரியில் எழுதிடலாம் அதை. நெக்ஸ்ட்டு மேலே அழிச்சிட்டு எழுதுங்க. ஃபோர்ஸ் ஆன் m1. இப்போ நீங்கள் சொன்ன எஃபெக்ட் m2 என்ன பண்ணுறதுங்கிறது கேட்கும். ஃபோர்ஸ் ஆன் m1 எல்லாம் அழிச்சிருங்க. அதை ஏ சிமெண்ட்ஸ் எல்லாம் தானே இனிமே. ரைட் மேலே அழிச்சிருங்க. ஆமாம், ரைட். ஃபோர்ஸ் ஆன் m1 இதே தான் சிமெட்ரிக்கலாக எழுதிட வேண்டியதான். ஃபோர்ஸ் ஆன் m1 என்ன வரும்? இங்கே K2 வருது, அங்கே m1 ஒரு ஏரியா கொடுக்கும் இல்லைங்களா? K1 வச்சுக்கிறோம். n2 டிவைடட் பை 4πr². இதான் இதனுடைய எஃபெக்ட் ஆன் m1. சரிங்களா? சிமெட்ரி அவ்வளோதான், 2 சிமெட்ரி. ஓகே, இது அப்படின்னு படிக்கலாமா? ஏன்? ஆமாம், F1 வச்சுக்கோங்க, இது F2 போட்டுக்கோங்க. ஓகே, ரைட்.
சரி, சாப்பிட்டு வந்து முடிச்சிடலாம் டிஸ்கஷன். Friends, our starting point was only two axioms. But applying the logic more and more into it, we are developing a theory. Okay. But the greatness of Maharishi is that we use his sentences verbatim as our axiom. We have not changed the sentence. Verbatim we use, and we are applying logic for that, that's all. So perhaps this is the first time that a philosopher's statement goes into an axiom and a theory is developed. So this is a very unique work, that's right. So we have come up to some point that suppose we will just come to the final statement. We have M1 here, we have M2 at a distance R, okay? There is a force on M2, there is a force on M1. We know the value for the forces. Okay. So we will give just the final statement. All other things already discussed. So மேலே இந்த படத்தை அழிச்சிருங்க, அந்த ரவுண்டு வச்சுட்டு you put M1 at a distance R M2 கீழே M1 இல்லை கொஞ்சம் அது மேலே ஆட மாதிரி போடணும்ல, கொஞ்சம் தள்ளி எழுதுங்க. M1 கொஞ்சம் தள்ளி எழுதுங்க, ரைட் ஹேண்ட் சைடில் தள்ளுங்க கொஞ்சம். M1 M1 ஒரு கோடு போட்டு R போடுங்க, டிஸ்டன்ஸ் R. ஒரு கோடு போட்டு R போடுங்க. இன்னும் பெருசாக ஒரு கோடு போட்டு நான் எழுதுறேன். என்ன பண்ண பரவாயில்ல, பரவாயில்ல. M1 at a distance R, we have M2. This is mass M1. At a distance R, we have M2. Two masses at a distance R. We know the force on M1. Okay? So the force on M1 is acting like this. The force on M2 is acting like this. Am I right? Then பார்த்தோம் figure F2. Now it is clear that what is the space is doing what? Compressing them. And M1 is not applying a force here. It is not pulling. And M2 is not pulling here. Both M1 and M2 are what? Are compressed. That comes out from the derivation. Maharishi சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க, but that comes out as a derivation. Okay? Now, we know the force on M1, we know the force on M2. How do you proceed further? That's all.
how do you proceed further? So F1 equals what? F1 equals what? Okay. K1 N2 divided by 4 pi r square. Bracket, what is N2? What is N2? That is a net compressive force on M2. N2 is the net compressive force on M2. So N2 equals the net compressive force, is it not? And we know N2 in terms of mass. Already we have seen. What is mass M2 equals? What is mass M2 equals? M equal to what? Morning derivation? M equals? Here. Here, M equals what? Beta n. Okay, M equals beta n. Okay. So what is M2? N2 is what? Or I will write like this and then change. Yes. All round is there, but we have taken only one direction. This is pushing through the radius, this is pushing through the radius. You have not followed the picture. Huh? See, M1 is there, you are keeping only M2 along particular line, not all over. M1 is occupying here, M2 is occupying here. So there is interaction along the line. You see, you go to the previous picture. I just see here, M1 is where? Now you come to this picture. No, you come to this picture. You come to this picture. F1 is acting on M1. Okay. But when we consider two masses, there is space is there. There should be forces. All those things taken long back in the morning itself. You let us not go back. Come. See, come over here. Previous picture, Panga. Previous picture. Here you see. C minus R, all converging where? At the center. And that is why we have argued the total NS is there and it is passing through the center, imaginary sphere, and we have considered everything. Now, next picture, M1 is there, M2 is there. So M1 also is being converged. M2 also is being converged. Both are along a particular line. Since they are on a particular line, the force on M1 is acting like this. Force on M2 is acting on this. That's right. Okay. Now, you know the value for F1, you know the value for F2. Right? What comment you can give about F1 and F2? Because we do not know the value. Because F1 is what? F1 is what? K1. Force acting on M2 is what? K2. Force acting on M2 is what? K2. N1 divided by, we have taken all those things into account before T. Okay. Force on M1 is there. But still K1 and K2 are sitting unknowns. K1 and K2 are sitting, we do not know the value for that. So F1 is acting on M1 towards M2.
F2 is acting on M2 towards M1. What comment you can give about the forces? Based on the direction, they are opposite. Huh? Based on the direction, they are opposite to each other. Opposite on each other. Okay, fine. Any two masses have forces between them. Any other comment you can pass on F1 and F2? F1 is equivalent to F2 Why? because both are being at the same place. So that I am saying that the F1 is equivalent to F2. Why equal? We don't know the magnitude. Why equal then? Huh? We have two forces. One is acting on this, another is acting on that. That's all. How can you say they are equal? See, this Kepler's law based. Huh? Any two objects in the universe, there is giving attraction to one mass to another mass. No attraction here. That is a law. Here in this case, attraction எல்லாம் விட்டாச்சு நம்ம கம்ப்ரெஷன் தான் பேசுகிறோம். What comments you can pass about F1 and F2? Right. Here we use one important principle. That's right. Important principle. There are two forces, F1 and F2. There is a system. The system contains M1 and M2. Now there are two forces. One is acting on this, one is acting on this. Now, by Newton's third law, if we consider one as action, another is what? The reaction. Anyone you consider as action, another is a reaction. So, we quote Newton's third law, and then we say action and reaction are equal and opposite. Naturally, you can figure itself they are opposite. They are equal. Okay? By Newton's third law. By Newton's third law, what is it? K1 N2 divided by 4 pi r square. F1 നമുക്ക് எழுத வேண்டியதில்லை. அது ரெண்டு ஃபோர்ஸ் K1 N2 divided by 4 pi r square equals K2 N1 divided by 4 pi r square. We write this. Sir, our objective itself is to verify Newton's laws. Yes? How can we simply take it for granted and proceed? Which one? How can we take it for granted and proceed? Because our objective itself is to verify Newton's laws. Our object is only Newton's law of gravity, not the Newton's law of motion. Newton has said so many things, something we accept, something we don't accept. So many things. Max Planck changed the continuity into discreteness. That does not mean that Newton is wrong every way. We are differing from Newton only his law of gravity. But Newton's law of motion still we are using. The whole world is using. We don't find fault with Newton's law of motion. Is that not? Right. By Newton's third law, because every scientist, in certain points he will be right, certain points he will be wrong. Just because he is not good in one point, the entire theory you cannot say it's wrong. Right? So we get a clue now to equal F1 equals F2. So we are equating that. Okay? Now once you equate the two, what you can cancel now? 4 pi r square. Therefore, K1 N2 K2 N1 கீழே இருக்கிற அழிச்சிருங்க. ரைட். அதுக்கு மேலே பக்கத்தில் மாஸுக்கும் N2க்கு சம்மந்தம் இருக்கு இல்லையா? மாஸ் ஃபார்முலாவில் இருக்கு இல்லையா? மாஸ் ஃபார்முலா டெரைவ் பண்ணாங்களே. ஓகே, நெக்ஸ்ட் M2 ஈக்குவல்ஸ் மேலே
இந்த பக்கம் கேப் இருக்கு பாருங்க, அங்கே எழுதிக்கோங்க. M2 ஈக்குவல்ஸ் பீட்டா டைம்ஸ் N2 இல்லையா, கம்ப்ரெஷன் டைம்ஸ் பீட்டா, தட் இஸ் M2. அது மாதிரி M1 ஈக்குவல்ஸ், அது ஞாபகம் வச்சுக்கணும், பீட்டா டைம்ஸ் N1, அது ஞாபகம் வச்சுக்கணும், மறக்கக்கூடாது. அதை there is a relation between what? N and mass. We saw in the mass formula. Okay, fine. K1 N2 is equal to K2 N1. How do you proceed further? Huh? Find N2 using that formula. N2 is equal to M2 by beta, and we can substitute N2 and N1 values in the equation we have now, sir. பார்க்கலாம், let us see whether you have any method. நீங்கள் தான் சொல்கிறீங்க இப்போ. N2 வச்சு M2 substitute பண்ண சொல்றேன். M2 by beta. சார் N2 is equal to M2 by beta, சார். பீட்டா அந்த கீழே போயிடும் சார். பீட்டா இங்கேயும் கீழே போயிடும். இந்த N2 எடுத்து இதுல சப்ஸ்டிட் பண்ண சொல்றீங்க. பண்ணி பாருங்க. ஸோ K1 M2 by beta. M2 by beta. Equal to M1 by beta. ஓகே. Beta தானே. K1 is Okay. Is that right? Sharma, is that right? Sorry, is it okay? Huh? Huh? இல்லை, அது வேறு விஷயம். அப்படி எழுதியிருக்க ரைட்டான்னு கேட்குறேன், அதான் கேட்குறேன். அந்த மாதிரி எழுதியிருக்காங்களே ரைட்டான்னு கேட்குறேன். அதை சர்மோ மேத்தமேட்டிக்கலி இப்போலாம் மேத்தமேட்டிக் தாண்டி மேலே ஃபிசிக்ஸ்லாம் போய் விட்டாச்சு. மேத்தமேட்டிக்கலி இஸ் இட் ஓகே? ரைட். இன்னும் மேத்தமேட்டிக்கல் தான் போகும், அவ்வளோதானா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதை மொத்தம் இந்த பக்கம் அழிச்சிருங்க. அந்த ஃபோர்ஸ் ஆன் M2 அழிச்சிருங்க. அந்த மேலே N1 எல்லாம் எழுதிட்டீங்களா? வேண்டியது இனிமே எடுத்துடலாமே. அதை கொண்டு வந்தாச்சு, M2 கொண்டு வந்தாச்சு. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் இதிலேருந்து எப்படி ப்ரொசீட் பண்ணுறது தான் பார்க்கணும். இட்ஸ் வெரி சிம்பிள் ஈக்குவேஷன். K1 M2 ஈக்குவல்ஸ் K2 M1. இதிலேருந்து இப்போது நமக்கு ரெண்டு அன்னோன் இருக்குது. என்ன அன்னோன் இருக்கு? ரெண்டு அன்னோன் இருக்கு. K1 இஸ் அன்னோன், K2 இஸ் அன்னோன். ஓகே. இப்போ எப்படி இதை ரெடியூஸ் பண்ணுறது, அன்னோனை எப்படி ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்கணும் இப்போ. ஸோ நான் இந்த கேப்பில் எழுதுங்க. இந்த கேப்பில் K1 by K2 கண்டுபிடிங்க. அதிலிருந்து ஈக்குவல்ஸ் வாட், அதுலேருந்து என்ன ஃபாலோ ஆகுது? ஓகே, சரிதானா? மேத்தமெட்டிக்கல் பார்க்குறேன் இப்போ. only we are only rearranging mathematically. So now I can say K1 is directly proportional to M1 and K2 is directly proportional to M2. Next line. Therefore, K1 equals some factor போட்டுக்கோங்க, mu M1 and K2 equals mu M2. எடுக்கலாமா? போட்டுக்கலாமா? ரைட். இப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா
இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள் K1 K2. இந்த ஃபார்முலாவில் K1 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். K1 ஈக்குவல் டு வாட்? அப்படியே இருக்கட்டும். K1 ஈக்குவல் என்ன வர போகிறீங்க? மியூ M1 ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக வருது. அதனால் சொல்யூஷன் இட்ஸ் ஓகே. மாறி வந்தால் தான் தப்பு. இட்ஸ் ஓகே. ஓகே, கீழே அழிச்சிருங்க. லாஸ்ட் லைன் அழிச்சிருங்க. இட்ஸ் ஓகே. நவ் யூ கம். ஃபோர்ஸ் ஆன் M1 பாருங்க. ஃபோர்ஸ் ஆன் M1 போடுங்க. ஃபோர்ஸ் ஆன் M1 ஈக்குவல்ஸ் F1 ஈக்குவல்ஸ் எழுதுங்க. மேலே இருக்கு பாருங்க. F1 ஈக்குவல்ஸ் F1 இருக்குங்களா ஐயா? F1 ஈக்குவேஷன் எழுதுங்க. அதே அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். F1 ஈக்குவல்ஸ் ஈக்குவல்ஸ் இருங்க. K1க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? போடுங்க. அப்புறம் என்ன இருக்கு? N2க்கு என்ன வேணும்? N2க்கு மாஸுக்கு என்ன சம்பந்தம்? வெளி போடுங்க. M2/β. ரைட். அப்புறம் என்ன இருக்கிறது எழுதிங்க. F1க்கு இருக்கிறது எழுதுங்க. விட்டுட்டு எழுதுனா எப்படி? F1 ஈக்குவல்ஸ் K1க்கு போட்டிருக்கீங்க, N2க்கு போட்டீங்க. அப்புறம் என்ன இருக்குன்னு பாருங்க. சரிங்களா? மேத்தமேட்டிக்கல் ஓகே? மேத்தமேட்டிக்கல் பேசணும் இப்போ. ஓகே, ஈக்குவல்ஸ் போடுங்க. ஈக்குவல்ஸ் அது இருக்க கான்ஸ்டன்ட்லாம் குரூப் பண்ணுங்க. மியூ பை பீட்டா 4π அதெல்லாம் குரூப் பண்ணிக்கோங்க. அது ப்ராக்கெட்டுக்கு கொண்டு வந்துங்க. ஓகே, அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு ரைட். G M1 M2 by R square. That is what Newton's law. ஒன்றும் தெரியாது, நான் தெரிஞ்சு சொல்லலைன்னு. எல்லா கான்செப்டையும் ஒரே கான்செப்டை போட்டுக்கோங்க, அவ்வளோதான். G ஈக்குவல்ஸ் மியூ பை 4π பீட்டா. சரியாக போச்சு இப்போ இல்லை? ஸோ மகரிஷியுடைய ஆக்சியத்திலிருந்து எதை கொண்டு வர முடியுது? நியூட்டன்ஸ் லாவே கொண்டு வர முடியாது, விச் வாஸ் நாட் பாசிபிள் ஃபார் நியூட்டன் ஹிம்செல்ஃப். ஆமாம், அந்த ஆக்சியத்திலிருந்து ஃபாலோ ஆகுது. So now you say these axioms are, since we follow, you get a formula, these axioms must be what? Right. Right? These axioms are right. The moment you say these axioms are right, what corollary follows? The corollary is that from the space, by compression, என்ன வருது? By self compression என்ன ஃபார்ம் ஆகுது? டஸ்ட் வருது. டஸ்ட் கம்பைன் பண்ணி என்ன வருது? ஆகாஷ் பாட்டுக்கு வருது. ஆகாஷ் பாட்டுக்கு சேர்ந்து என்ன வருது? பிரபஞ்சம் வருது. Therefore, space transforms itself into what? The universe. The universe யாரும் அப்படின்னு படைச்சிடல,
அந்த கதையெல்லாம் இனிமேல் விடக்கூடாது. இவர் இப்படி கையை காட்டினார், யூனிவர்ஸ் வந்துருச்சு அப்படின்ல அந்த கதை இனிமேல் செல்லாது. ஒன்ஸ் இட் கோஸ் இன் டு த டெக்ஸ்ட் புக், ஓகே, எவரி ஸ்டூடெண்ட் வில் கம் டு நோ ஹவு த யூனிவர்ஸ் கேம். தென் ஆல் த சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீவ். அவர் அப்படின்னாரு பிரபஞ்சம் வந்துருச்சு இல்லை, அவர் இன்னும் பிரபஞ்சத்தை வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருக்காரு, இங்கே பார்க்குறதுக்கு யாரும் கிடையாது. ஆல் சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீவ் அட் அ ஒன் ஸ்ட்ரோக் ஓவர். That is the greatness of Maharishi. ஸோ இது டெக்ஸ்ட் புக்கில் வரணும். வரும்போது தான் ஈவன் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வில் சே ஹவு த யூனிவர்ஸ் கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ். இப்போது ஒரு உண்மையை கலீலியோ சொன்ன போது அவர் என்ன சொன்னார்? ஒரு உண்மை, சூரியன் பூமியை சுற்றிட்டு வரல. இங்கே சொல்கிற மாதிரி பூமி தான் சூரியனை சுற்றுதுன்னு சொல்லும்போது he was prosecuted. ஒரு உண்மையை சொல்லும்போது, ஏன்னா பொய்மையை சொல்கிறவங்க எண்ணிக்கை ஜாஸ்தி இருக்குது, he was prosecuted. கலீலியோ சொன்னபோது கலீலியோ டெக்ஸ்ட் புக்கில் எழுதுகிறார் இதை. இட் இஸ் நாட் த சன் கம்மிங் அரவுண்ட் த எர்த், இட் இஸ் த எர்த் கோயிங் அரவுண்ட் த சன் அப்படின்னு புக் எழுதுகிறாரு. புக் பிரிண்டிங் போயிடுச்சு. பிரிண்டிங்கில் போன உடனே புக்கை ரொம்ப டப்படப்படப்படன்னு வச்சிருச்சு. இது போப்பாண்டவர் பார்வைக்கு வருது. இட் இஸ் அகைன்ஸ்ட் அவர் ரிலிஜன். ஏன்னா சின்ஸ் எவரி ஸ்டார் எவரி திங் இட் இஸ் கோயிங் வாட் அரவுண்ட் த எர்த். That is why Christ was born here. It is a very sanctity, this earth. It's only around the earth everything goes. அப்படின்னு வாக்கியத்தை எழுதிட்டாங்க. பட் இப்படி சொல்லிட்டார் இவர், நோ, இட் இஸ் நாட் த ஸ்டார்ஸ் கோயிங் அரவுண்ட் த எர்த், இட் இஸ் த எர்த் கோயிங் அரவுண்ட் தி சன் அப்படின்னு சொன்னேன். பாஸ் டவுன் வாட் என்ன பண்ணிட்டாங்க? அரெஸ்ட் வாரண்ட். எங்கேருந்து அரெஸ்ட் வாரண்ட்? எங்கேருந்து அரெஸ்ட் வாரண்ட்? எஸ், அரெஸ்ட் வாரண்ட். அரெஸ்ட் வாரண்ட் வருது கலீலியோக்கு. கலீலியோ said, அவருக்கு இது வரும் தெரியும், பரவாயில்லை அப்படின்னு தான் எழுதினார் அவர். அப்புறம் கலீலியோ said to the people, give me few days, I will come there. அப்புறம் மறுநாள் என்ன லெட்டர் வந்தது? இப்போவே வர்றீங்களா இல்லைன்னா உங்களை இழுத்துட்டு போகிறதான்னு சொல்லிட்டு. ஒரு உண்மையை சொல்கிறதுக்காக சார், உண்மையை சொல்கிறது அவ்வளோ ஒன்றும் லேசான காரியம் கிடையாது. அதனால தான் இன்றைக்கும் மகரிஷி உண்மையை சொல்கிறதுனால அவர் நாத்திகர். அவர் கடவுளை பற்றியே பேச மாட்டார். அவர் கடவுள் நம்பிக்கை இல்லை, அவர் நாத்திகர்னு சொல்லிட்டு அவரை பிராண்ட் பண்ணி இல்லை 24 மணி நேரமும் ஸ்பேஸை பற்றி பேசுனது அவர் தான், கடவுளை பற்றி பேசுனது அவர் தான். ஆனால் அவர் அப்படி ஒரு பிராண்ட் பண்ணி, அவர் ஒரு நாத்திகர்னு பிராண்ட் பண்ணி இல்லை அப்படியே ஒதுக்கிட்டாங்க. ஸோ அங்கே கலீலியோ போகிறாரு. ஜூரிஸ் கர்னல்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க. சென்டரில் போப் இஸ் தேர். அக்யூஸ்ட் யார்? Galileo. The accused has to kneel down. Accused has to kneel down. அங்கே போப், நல்ல வேலையாக போப் வாஸ் தி ஹை ஸ்கூல் கிளாஸ்மேட் ஆஃப் கலீலியோ. அப்போ போப்பாண்டவர் பார்க்குறாரு, இதாட்டி சொல்கிறாங்க. இவர் சொல்கிறாரு, அப்புறம் ஒரு சேஞ்சாச்சும் பண்ணுங்க, ஏன்னா ஒரு அன்னெசரியாக பெரிய சென்டென்ஸ் கொடுக்கறதுக்கு அந்த போப்பாண்டவருக்கு மனசு இல்லை. ஹேப்பன்ஸ் வித் கிளாஸ்மேட்டு, ஒரு சேஞ்ச் பண்ணுங்க. நாங்கள் என்ன சேஞ்சுன்னு கேட்டார். பூமி சூரியனை சுற்றுவதாக நான் நம்புகிறேன் அப்படின்னு எழுதுங்க. சுற்றுதுன்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக சொல்லாதீங்க,
சூரியனை சுற்றுவதாக நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் நீல் டவுன் பண்ண வேகத்திலேயே அந்த சென்டென்ஸை சொல்லி ஸ்டில் he was not given hanging, he was given the house arrest. For rest of the period he was given the house arrest. அது ரொம்ப சைக்கலாஜிக்கலாக அவர் மனசுக்கு என்ன பனிஷ்மெண்ட் வந்துச்சுன்னா, கலீலியோவுக்கு அவங்களுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட கல்லறையில் உங்களுக்கு இடமில்லை அப்படின்ட்டாங்க. அதுதான் அவரை ரொம்ப பாதிச்சிருச்சு. ஏன்னா அவங்க ரிலிஜனில் எல்லாருமே ஒரு இடத்துல தான் போகணும், ஆசீர்வதிக்கப்பட்ட கல்லறையில் தான் போகணும். ஆனால் இவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட கல்லறையில் உங்களுக்கு இடமில்லைன்ட்டாங்க. அப்புறம் என்ன ஹவுஸ் அரெஸ்ட் அப்படியே நோய்வாய்ப்பட்டார். அப்படியே போயிட்டாருன்னு வைங்க, என்ன சொன்னதுக்காக. ஆனால் இன்றைக்கி ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட் சொல்லிக்கிட்டு இருக்காத, காலங்கள் மாறும். இன்னைக்கு every high school student tells what? The earth is going around the sun. அதே மாதிரி தான் இதுவும். நீங்கள் இவரை நாத்திகர், இவர் கடவுள் நம்பிக்கை கிடையாது இப்படின்னு சொல்லி 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 ஒரு மாதிரியாக ஒதுக்கி வைக்கிறாங்களே, காலங்கள் பதில் சொல்லும். ஒரு காலத்தில் 24 ஹவர்ஸும் இறைவனை பற்றி பேசினவர் வேதாத்திரி மகரிஷி அப்படின்னு காலங்கள் போக போக சொல்லும். அப்போ சின்ன பிள்ளை கூட, ஹைஸ்கூல் பையன் கூட சொல்லுவான், ஃப்ரம் த ஸ்பேஸ் த யூனிவர்ஸ் கேம். அப்போ எல்லா சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் எல்லாம் அப்போ தான் அடிபடும். ஸோ மகரிஷி ஒரு தடவை ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, சாமிஜி நான் வந்து நீங்கள் குடும்ப அமைதி, கோவப்படாமல் இருக்கிறது எப்படி, ஆசைப்படாமல் இருக்கிறது எப்படி, தவம் சொல்லி கொடுத்தீங்க, அதுக்கு தான் நாங்கள் வந்தோம். நீங்கள் என்ன இப்போ ரீசெண்டாக எல்லாமே ஸ்பின் சுற்றுது, சயின்ஸே பேசிக்கிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ தான் அவர் சொன்னார், இன்றைக்கு இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியிருக்குன்னு சொல்லிட்டு பல மதங்களில் பலவிதமான பொய்மைகள் இருக்குது. அதுக்கு பின்னாடி ஜனங்கள் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, இந்த தியரியில் தெர் இஸ் நோ பிளேஸ் ஃபார் ஹெல் ஆர் ஹெவன். இந்த தியரியில் இஃப் இட் இஸ் ஹெவன், தட் இஸ் த திங் யூ என்ஜாய் டூயிங் குட் ஆக்ட். இஃப் இட் இஸ் அ ஹெல், யூ சஃபர் பிகாஸ் ஆஃப் யுவர் ராங் ஆக்ட். அதுதான் இங்கே. அதனால் இந்த தியரி இனிமேல் வருங்காலத்தில் தான் இது ரொம்ப ஃபேமஸ் ஆகும். அந்த ஃபேமஸ் ஆகிற தியரிக்கு நம்ம ஒரு ஃபோர் ரன்னராக இருக்கிறோம்னு சொல்லிட்டு தான் நமக்கு பெருமை. அவ்வளோதான். வாழ்க்கை வளங்க, வாழ்க்கை வளங்க. தேங்க்யூ சார். கொஷின்ஸ் 1 or 2? ஹலோ. No questions. So you accept it. Now you tell me the value of G is a variable or a constant? G value, universal gravitation constant. 6.399 and 10 to the power minus 11. Right. You refer to the equations again and see whether the mu and beta is a variable or a constant. It is a homework. It is a homework. இல்லையா, அசைன்மெண்ட் கொடுக்கணுமோ இல்லையா? ஸோ நாளைக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இதெல்லாம் எனக்கு தெரியாது சார் போர்டில் எழுதிட்டீங்க அப்படின்ற வருத்தம் வேண்டாம். உங்கள் எல்லாருக்கும் புக்கு கொடுத்துருக்கு, கிராவிட்டி அப்படிங்கிற புத்தகம். அதில் இது எல்லாமே இருக்குது, டெரிவேஷன் இருக்குது. அதில் நீங்கள் பார்க்கலாம். பார்க்க வேண்டியது மியூவும் பீட்டாவும் வேரியபிளா கான்ஸ்டன்டா. ஏன்னா ரிவைஸ் இட் அண்ட் டுமாரோ யூ வில் பி கொஸ்டின்ட். ஓகே, வாட் எல்ஸ் டிஸ்கஷன்? There are no questions, so right.
equations are also, all variables are also God's equations.